ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய வெண்பா வந்து அடம் பிடிச்சதுனால பார்த்திங்கன்னா நம்முடைய மல்லியுமே வந்து நம்முடைய வெண்பா வந்து ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறதுக்கு விஜய் வந்து கூப்பிட்டு போகிறாருங்க. அதுபோக இந்த ரஞ்சிதா கூட வந்து இனிமேல் வந்து ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய ராஜேஸ்வரி வந்து வெண்பா கிட்ட வந்து சொன்னதுமே, இந்த ரஞ்சிதா கிட்ட வந்து நான் வந்து ஸ்கூலுக்கு போனால் நான் கண்டிப்பாக வந்து ஸ்கூலுக்கே வந்து போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து அடம் பிடிக்கிறாங்க. அதுக்காக பார்த்திங்கன்னா எதுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு இவ்வளோ வந்து அடம் பிடிக்கணும், நானே வந்து கூப்பிட்டு போய் விட்டுறேன் விடுக்கா, இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் வந்து சொல்லிவிட்டு, மல்லி தான் வந்து வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சிட்டாலே, அவளை வந்து நான் வந்து கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே காரில் 3 பேர் வந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கூலில் போயிட்டு வந்து நம்முடைய வெண்பாவை வந்து ட்ராப் பண்ணிட்ட அப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய விஜய் வந்து என்ன சொல்கிறாரு, நான் இப்படியே வந்து ஆஃபீஸ் போகிற மல்லி நீ வந்து வீட்டுக்கு போயிடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போகிறாருங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மல்லிகிட்ட வந்து காசு சுத்தமாக இல்லாத வந்து விஜய்க்கு வந்து தெரியுமா தெரியாதான்றது வந்து 2ஆவது வச்சுங்க. ஆனால் வந்து காசு இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து நம்முடைய விஜய் வந்து மல்லியை பார்த்து வந்து கேட்டுருக்கலாம். ஆனால் வந்து அவர் வந்து கேட்காத போனது வந்து நம்முடைய மல்லியோட மனசு வந்து ரொம்பவுமே வந்து பாதிச்சிருக்குன்னு தாங்க சொல்ல முடியும். அதுக்கப்புறம் நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா அப்படியே சரி நடந்தே போவோம் அப்படின்ற மாதிரி வந்து நடந்து கிளம்பி போய்கிட்டே இருக்காங்க. எங்கேயாவது வந்து வேலை கிடைக்குமா அப்படின்ற மாதிரி வந்து எதிர்பார்த்துக்கிட்டே வந்து போகிறாங்க, எங்கேயாவது அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கா அப்படின்ட்டு. ஆனால் நம்முடைய விஜய்கிட்ட வந்து நம்முடைய மல்லி வந்து நான் அந்த கம்பெனி வந்து வேலைக்கு தான் வந்து போனேன், மற்றபடி எதுவுமே இல்லை, இந்த இன்டர்வியூ வந்து ஓகே ஆகுமா வேலை கிடைக்குமா இல்லையான்னு தெரியாததுனால வந்து நான் உங்ககிட்ட சொல்லலாம், ஆனால் கண்டிப்பாக வந்து சொல்லியிருப்பேன் அப்படின்ற உண்மையாகவும் வந்து சொல்லியுமே வந்து நம்முடைய விஜய் வந்து அதை வந்து ஏற்றுக்க மறுத்துட்டா இருந்தாங்க சொல்ல முடியும். அதுக்காக நம்முடைய மல்லி வந்து அப்படியே வந்து ரோட்டில் வந்து நடந்து போகிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்முடைய அரவிந்த் ஒரு கால் டாக்ஸி வந்து நிற்கிதுங்க. அது வேறு யாரும் இல்லைங்க, நம்முடைய அரவிந்த் தாங்க நம்முடைய மல்லியை வந்து முன்னாடி வந்து ஃபஸ்ட் கல்யாணம் பண்ணி இருந்தவர் தாங்க. அவர் தாங்க வந்து வராங்க. அது என்ன மல்லி மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு காரை நிப்பாட்டிட்டு வராங்க. அப்போ பார்த்திங்கன்னா என்ன மல்லி நல்லா இருக்கீங்களா, நான் வந்து வேறு யாரோ இருக்காங்க நடந்து போயிட்டு இருக்காங்க, ஹெல்ப் பண்ணலான்னு தான் வந்து கடைசியில் பார்த்தானுவீங்களே அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்முடைய அரவிந்த் வந்து சொல்கிறாருங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய மல்லியுமே வந்து கேட்குற பார்த்தீங்கன்னா ஏதோ லைஃப் போயிட்டு இருக்குங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய அரவிந்த் வந்து சொல்கிறாருங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த பக்கம் எங்கே அப்படின்னு கேட்டது, சவாரி ஒன்று இருந்துச்சு அதனால தான் மல்லி இந்த பக்கம் வந்தேன், நீங்கள் ஏன் நடந்து போயிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு ஒன்றும் இல்லை வெண்பாவை வந்து ஸ்கூலில் வந்து கூப்பிட்டு வந்து விடுறதுக்காக வந்தேன் அதுன்னு அப்படின்ற மாதிரி சொன்னது. என்னது வெண்பாவை வந்து நடக்க வச்சு கூப்பிட்டு வந்தீங்களே, எங்கே போயிட்டார் விஜய் அப்படின்னு கேட்டது, இல்லை அவருனால தான் வந்து கூப்பிட்டு வந்து வெண்பாவை வந்து ஸ்கூலில் விட்டு அவர் வந்து ஆஃபீஸ்க்கு அர்ஜென்ட் வந்து போயிட்டார், சரி என்னை வந்து வீட்டுக்கு போக சொன்னார், நானும் அப்படியே வந்து நடந்தே வந்து கிளம்பி போயிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன் மல்லி உங்ககிட்ட வந்து காசில் ஒரு ஆட்டோ ஏதாவது வந்து பிடிச்சி போயிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி வந்து கேட்டது பார்த்தீங்கன்னா, இல்லைங்க பரவாயில்ல நான் நடந்தே போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் மல்லி காசு இல்லையா, அந்த வீட்டில் வந்து ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. நம்மளுடைய மல்லி வந்து அந்த விஷயத்தெல்லாம் வந்து எப்படி சொல்கிறதுன்றது வந்து தயங்குறாங்க. மல்லி நீங்கள் வந்து என்னை வந்து 3ஆவது மனுஷனை வந்து நினைக்காதீங்க, உங்களோடைய க்ளோஸ் ஃப்ரெண்டாக நினச்சி என்ன நடக்குது அப்படின்றத வந்து சொல்லுங்கள், உங்கள் லைஃப் வந்து நல்லா தான் வந்து போயிட்டு இருக்கா, சும்மா நான் கேட்கறதுக்காக நல்லா போயிட்டு இருக்குன்னு வந்து சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி உண்மையை வந்து சொல்லுங்கள் அப்படின்னா நான் அரவிந்த் வந்து கேட்குறேங்க. அரவிந்த்கிட்ட வந்து உண்மையாக வந்து இந்த நம்மளுடைய மல்லி வந்து சொல்லுவாங்களா அப்படின்றதாங்க வரப்போகிற எபிசோடில் இருக்குது. அதுவும் நம்முடைய அரவிந்தே வந்து நான் சரி உங்களுக்கு வாங்க காரில் நானே கூட்டு போய் விட்டுறேன் அப்படின்ற மாதிரி வந்து கூப்பிட்டு போகிறேங்க. வரப்போகிற எபிசோடில் இதான் நடக்குது. இந்த வீடியோ பிடிச்சி லைக் மறக்காது, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.